Hi, welcome to Lazy to Active. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹென்னா கிட் மிக்சிங் தாங்க பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிக்சிங் போகிறதுக்கு முன்னாடி கிட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஆயில் இருக்குது, ஹென்னா பவுடர் இருக்குது, ப்ரீ ரோல்டு கோன் 3 இருக்குது, ப்ரீ கட் செலோஃபேன் ஷீட்டு 5 இருக்குது, பைப்பிங் பேக் 1 இருக்குது. வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாக்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மெஷரிங் கப்போ ஸ்டாக்கிங்ஸை தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். நார்மல் ஆயில் தான் வச்சுருப்போம், பிளெண்ட் ஆயில் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணணும். ஹென்னா கிட்லேருந்து ஹென்னா பவுடரையும் ஆயிலையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு பவுல் ஆர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஹென்னா பவுடரை அந்த பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 or 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை. நெக்ஸ்ட்டு இப்போ லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம், வாட்டரும் ஆயிலும். ஓகேங்களா? வேறு ஆப்ஷனலாக என்ன ஆட் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். லெமனு, டீ வாட்டர் ஆட் பண்ணலாம். வாட்டருக்கு பதிலாக டீ வாட்டர். ஓகேங்களா? லெமன் வந்து என்னதுக்குன்னா ஹென்னா பேஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், யுவர் சாய்ஸ் யுவர் விஷ். ஓகேங்களா? நான் இப்போ டீ வாட்டர், லெமனு, ஆயிலு 3 நம்ம ஹென்னா பவுடர் சுகரை மிக்ஸ் பண்ண மிக்சரில் இதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை எப்படி இருக்கணும்னா உருளைக்கிழங்கு அவிச்சு மேஷ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணும் பேஸ்ட்டாக. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணிக்கு அளவு கிடையாதுங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பார்க்கணும். எப்படி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறதுனா, இப்போ நம்ம பாக்ஸில் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேட்சில் வச்சு எடுத்திங்கன்னா பாக்ஸில் ஒட்டக்கூடாது. அப்போனா நம்ம ஹென்னா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மேலே தண்ணி தொளிச்சு அப்படியே பாக்ஸை மூடி வச்சுருங்க ஏர் டைட்டாக. 6 to 8 hours வந்து அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டை வந்து ஸ்பேட்சில் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் பேஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பேட்சிலா வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து பீட் பண்ணால் தான் ஒரு சில்கியாக ஸ்மூத்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் வந்து நான் எப்போதுமே பீட் பண்ணிப்பேன். பீட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், லோ குவான்டிட்டிக்கு. ஓகேங்களா? நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்பேட்சிலாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேட்சிலாவில் ஒட்டணும், கொஞ்சம் வந்து கீழே விழணும். அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒன்று வந்து ரோல்டு கோணும், இன்னொன்று வந்து ப்ரீகட் ஷீட்டில் வந்து ரோல் பண்ணி எப்படி செய்கிறதுங்கிறதும் சொல்கிறேன். பைப்பிங் பேக்கையும் எடுத்துக்கோங்க. இது 3 தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பைப்பிங் பேக்கை வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்டாக்கிங்ஸ் இருக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லாதவங்க அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டாக்கிங்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிங்ஸில் வந்து அந்த ஹென்னா பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்கிங்ஸையும் எடுக்கணும், பைப்பிங் பேக்கையும் எடுக்கணும். எடுத்து நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. எண்டில் சுற்றிக்கிட்டு நம்ம ஸ்டாக்கிங்ஸை வந்து ஃபோர்ஸாக இழுக்கணும். அந்த பைப்பிங் பேக்கை விட்டு ஸ்டாக்கிங்ஸ் வெளில வரணும். அந்தளவுக்கு டைட்டாக இழுத்திங்கன்னா வந்துடும். அது வந்து லூஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ ஹென்னா வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அதிலே அப்படியே ஒட்டிக்கிட்டோம். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, ஒன்று கூட ஒட்டல. கரெக்டாக இது பண்ணிங்கன்னா எந்த ஒரு பேஸ்ட்டும் வேஸ்ட் ஆகாது. ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஹென்னா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கோன் வந்து ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து செலோஃபேன் ஷீட் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கோன் எப்படி ரோல் பண்ணுறதுங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன், பட் ஃபுல்லாக டீட்டெயில் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. செலோஃபேன் ஷீட்டை எடுத்துக்கோங்க. ஒரு ஃபிங்கரில் வந்து 3/4 கை அளவுக்கு அந்த செலோஃபேன் ஷீட்டை வைங்க. வச்சுட்டு அந்த ஃபிங்கரோட டாப்பு எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து பின்னை வச்சு கோன் வந்து நம்ம பொட்டணம் அடிக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு எட்ஜில் ஒரு டேப் போட்டிடுங்க, மேலே ஒரு டேப் போட்டிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண பேஸ்ட்டை வந்து அந்த கோனில் வந்து ஃபில் பண்ணுறோம். இப்போ வந்து கேட்டிருக்க கஸ்டமர் வந்து 23 கிராம் ஹென்னா இது தான் கேட்டாங்க. அது வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 23 to 25 வரும். கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் பண்ண முடியாது, கூட குறைச்சா இருக்கும். ஒரு பீஸ் வந்து 23 இன்ச்சு, ஒரு பீஸ் வந்து 25 இருந்துச்சு. எப்படினாலும் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு எப்படி ஹென்னாவை வந்து சீல் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோவில் காட்டுற மாதிரி கோனோட டாப்பில் 2 டேப் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அப்படியே
அந்த செலஃபோன் ஷீட்டோட வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு மேலேருந்து நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா கீழே டிப்புக்கு வந்து ஹென்னா பேஸ்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே டிப்புக்கு டேப் ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சோடனே மேலே வந்து 2 மடக்கு மடக்கி மடக்குனதை கையால் பிடிச்சிக்கிட்டு பேக் டு ஃப்ரண்ட் ஒரு டேப்பு, சைடு டு சைடு ஒரு டேப்பு, கோனை ரோல் பண்ண மாதிரி ஒரு டேப். ஓகேங்களா? அதேமாரி இன்னொரு பீஸு சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹென்னா பேஸ்ட்டு பாக்கி இருக்குங்க. நான் வீடியோக்காக 2 பீஸ் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்கள் பிராண்ட் ஸ்டிக்கர் இருந்தால் அதில் ஒட்டிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் ஆட் பண்ணியிருக்க செக் பண்ணி பாருங்கள். ஹென்னா ப்ராடக்ட்டு, நெயில் கோன்னு, ப்ரைடல் கோன்லாம் கிட் தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.